السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த கல்வி சமூகம் சார்ந்த வரலாறுகளை படைத்த மாமனிதர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடியவர்கள் கல்வியிலும் சரி, சமூகத்திலும் சரி, சுதந்திர போராட்டத்திலும் மிகப்பெரிய வேட்கையை உண்டாக்கிய ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய அந்த சுதந்திர வேட்கை என்பது ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு காந்தியடிகள் என்னென்னவெல்லாம் அறப்போர் செய்தார்களோ அந்த அறப்போரினுடைய மொத்த சரீரத்தையும் கம்பம் உத்தமபாளையம் பகுதியில் கொண்டு சேர்த்த முழு பெருமையும் தகுதியும் ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் அவர்களைத்தான் சார்ந்தது. அந்த அளவுக்கு முழு வேட்கையுடன் செயல்பட்டார்கள். அவர்களுடைய ஆரம்பத்திலே, அவர்களுடைய சிறு வயதில் திண்டுக்கல் பேகம்பூரிலே அவர்கள் மார்க்க கல்வியையும் ஒழுக்க நெறிகளையும் கற்று தேர்ச்சி பெறுகிறார்கள். எப்படியாவது அந்த கல்வியை நம்முடைய ஊரை சார்ந்த சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹவுதியா மதரசாவை நிறுவி இன்றளவும் அங்கு தீன் வழி கல்விகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாது தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் என ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் அவர்களுடைய பெயரிலே இன்று வரை அரசால் பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. ஒருமுறை ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் அவர்கள் கர்ப்பிணி பெண்களுடைய சிரமங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிகிச்சைக்காக தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களை நாடி அவர்கள் மேல் சிகிச்சைக்கு சென்று வருவதை பார்த்தவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் அங்கு மகப்பேறு மருத்துவமனையை கட்டி அவர்களுடைய சிரமத்தை போக்குகிறார்கள். அது மட்டுமில்லாது உயிர்கொல்லி நோயான பிளேக் நோய் ஒரு முறை பரவுகிறது. தமிழ்நாட்டில் எங்குமே அதற்கு மருந்துகள் கிடையாது. ஒவ்வொருவராக அந்த நோயில் பாதிக்கப்பட்டு மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நோயினுடைய தீர்வா மருந்தை தேடி பஞ்சாப் லாகூர் வரை சென்று அங்கிருந்து தன்னுடைய முழு செலவிலும் அந்த மருந்தை கொண்டு வந்தார்கள். இலவசமாக மக்களுக்கு கொடுத்து அந்த நோயினுடைய பிணியை தீர்த்தார்கள் என்று சொன்னால் சமூக நேயமிக்க எப்படி ஒரு தலைவராக அவர்கள் வரலாற்று தலைவராக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த எல்லா சேவைகளையும் தாண்டி தன்னுடைய மக்கள் மேற்படிப்பிற்காக, கல்லூரி படிப்பிற்காக மதுரை, சென்னை போன்ற மாவட்டங்களை நாட வேண்டியுள்ளது, மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக வேண்டியுள்ளது என்பதை கருத்தில் கொண்ட ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் அவர்கள் அன்றைய முதலமைச்சராக இருந்த கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சந்திக்கிறார்கள். தமிழ்வேல் PT ராஜன் அவர்களையும் அன்றைய கல்வி இயக்குனரான சுந்தர வடிவேல் அவர்களையும் சந்தித்து அந்த கல்லூரிக்குண்டான முழு அங்கீகாரத்தையும் வாங்குவது மட்டுமல்ல, தன்னுடைய 58 ஏக்கர் நிலத்தையும் அந்த கல்லூரிக்காக அர்ப்பணிக்கிறார்கள். 120 மாணவர்களுடன் அந்த காலத்தினுடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய கைகளால் திறக்கப்பட்ட கல்லூரி இன்று 2500 மாணவர்களை தாண்டி பயன்பெறக்கூடிய சமுதாய மக்களினுடைய கல்விக்கு பயன்படக்கூடிய ஒரு கல்லூரியாக வளர்ந்து நிற்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஹாஜி கருத்தராவுத்தர் சாஹிப் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவர்களுடைய சேவைகள், அவர்களுடைய வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கின்றது. இது போன்று நம்மளுடைய வாழ்க்கையை தீனுடைய ஹிதுமத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலும் வரலாறு பேசக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.